நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் ஒருவருமே இல்லை. அவர் ஒருவரும் சேரப்படாத ஒளியை வாசம் பண்ணுகிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஆகவே வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படியாய் இருக்கிறது. நாம் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். இந்த 10 மாதங்களும் கர்த்தர் நம்மை வாழ்க்கையை செய்த நன்மைகளை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவரை போற்றுவோம். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வானவயதுள்ள நாளும் நீரும் வயதானோதி தோழரும் தாளகலம் பாடினாலும் ஆடி உமை வாழ்த்தாரே. ஸ்தோத்திரம் தேவா என்றே நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றே நான் பாடுவேன். தேவா என்றே நான் பாடுவேன். அவருடைய நாமத்தை பாட்டினாலே துதிக்கும் போது கர்த்தர் நம்மோடமாய் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் நான் காலை வேளையிலே அவருடைய நாமம் அதிசயங்களை செய்கிறதா இருக்கிறது. அவருடைய நாமம் அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் உற்சாகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது துணித்தலுடனே கர்த்தருடைய சந்நிதி